அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இஸ்லாமியர்கள் நாய்களை வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காதுங்க. இஸ்லாமியர்களும் வீட்டில் வந்து நாய்களை வளர்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்மளுடைய வீடு பொருந்தி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வளர்க்கலாம். முதல் கண்டிஷன், நம்மளுடைய வீடு வந்து தனி வீடாக இருக்கும். அதாவது சுற்றியும் காடாக இருக்கும். நம்மளுடைய வீடு வந்துட்டு தன்னந்தனி காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தனி வீடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்புக்காக வந்து நாய்களை வளர்க்கலாம். அதே மாதிரி பண்ணை வச்சுருக்கிறவங்க, நிலம் வச்சுருக்கிறவங்க, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வீட்டில் வந்து நாய்களை வளர்க்கலாம். அதே மாதிரி திருடர்கள் வந்துட்டு வராங்க, திருடர்கள் வந்து அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு திருடர்களுக்காக பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நாய்களை வீட்டில் வளர்க்கலாம் பாதுகாப்புக்காக. இரண்டாவது வேட்டைக்காக. ஸோ வேட்டைக்காகவும் சில பேர் வந்து நாய்களை வீட்டில் வளர்க்கலாம். அதுவும் அனுமதிக்கப்பட்டது தான். மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணை வச்சு இந்த விலங்குகளை வந்து நிறைய வளர்ப்பாங்கல்ல, தோப்பெல்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாய்களை வளர்க்கலாம். இஸ்லாமில் இவங்களுக்கெல்லாம் நாய்கள் வளர்க்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நிறைய பேர் வளர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தேவையே இல்லாமல் வீட்டில் வந்து நாய்களை வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் சொல்லுது தவிர, அறவே நாய்கள் வந்து வளர்க்கவே கூடாது அப்படின்னு இஸ்லாம் வந்து சொல்லவே கிடையாது. தேவை இருந்தால் வீட்டில் வந்து வளர்க்கலாம். தேவை இல்லாமல் இந்த அழகுக்காகவோ இல்லை லக்ஸூரிக்காகவோ பார்க்குறதுக்கு வந்துட்டு சும்மா வீட்டில் வந்து ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரியோ இந்த மாதிரி சில பேர் சில காரணங்களுக்காக வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்குறத தவிர்த்துட்டு நம்மளுடைய அன்றாடைய தேவையில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நாய்களை வந்து தாராளமாக வீட்டில் வளர்க்கலாங்க. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு நாய்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, அப்போ செல்ல பிராணிகளாக இஸ்லாமியர்கள் நாய்களை வீட்டில் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆழமான ரீசன் இருக்குது. அந்த ரீசனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.